எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். பொங்கல் திருநாளில் முக்கியமான இன்னொரு திருநாள் என்றால் அது மாட்டுப்பொங்கல் தான். நாளைய தினம் 16/1/2026 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து மாட்டுப்பொங்கல் வந்திருக்கின்றது. உழவர் திருநாளில் எப்படி நாம் உழவருக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கலை வைத்து கொண்டாடுகிறோமோ, அதே போல் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று உழவருக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடுகின்றோம். அப்படியான திருநாளில் நந்தி பகவானின் அருளை முழுமையாக பெறுவதற்குரிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாட்டுப்பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரமாக காலை 9:10 மணியிலிருந்து 10:20 மணி வரையிலும், மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரையிலும், மாலை 6 மணிக்கு மேல் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் மாட்டுப்பொங்கல் வைத்து மாடுகளுக்கு பொங்கலை வைத்து வழிபாடு செய்யலாம். நாளைய தினம் மாலை சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். சிவபெருமானை பார்க்க நந்தி தேவரிடம் அனுமதியை பெற்று செல்லுங்கள். சிவனை முதலில் தரிசனம் செய்து மனதார வழிபாடு செய்யுங்கள். மீண்டும் நந்தீஸ்வரர் இருக்கும் இடத்திற்கு வர வேண்டும். உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அது நிறைவேற வேண்டும் என்று நந்தி பகவானை மனதார வழிபாடு செய்து நந்தி பகவானின் வலது காலில் உங்களுடைய வேண்டுதலை சொல்ல வேண்டும். வேண்டுதல் ஒரு வரியில் இருக்க வேண்டும். வேண்டுதலை 3 முறை நந்தி பகவானின் காதில் சொல்ல வேண்டும். இப்படி வேண்டுதலை நந்தி பகவானின் காதில் சொல்லும்போது நந்தி பகவானை நாம் எக்காரணத்தை கொண்டும் தொடக்கூடாது. கோவில் வழிபாட்டில் சிலைகளை தொட்டு வழிபாடு செய்வது ரொம்ப தவறு. கொஞ்சம் இடைவெளி விட்டு நந்தி பகவானின் காதில் உங்களுடைய வேண்டுதலை சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், கடன் சுமை சீக்கிரம் குறைய வேண்டும், சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டும், சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், பிரிந்திருக்கும் கணவனும் மனைவியும் ஒன்று சேர வேண்டும், உடல்நிலை ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். இப்படி ஒரு வரியில் உங்களுடைய வேண்டுதலை நந்தி பகவானின் காதில் 3 முறை சொல்லி இந்த வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி வை நந்தி பகவானை என்று பிரார்த்தனை செய்து நந்தி பகவானை நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். நந்தி பகவானுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து 5 நிமிடம் கண்களை மூடி ஓம் நந்தி பகவானே போற்றி போற்றி, ஓம் நந்தி பகவானே போற்றி போற்றி, ஓம் நந்தி பகவானே போற்றி போற்றி இந்த நாமத்தை 108 முறை சொல்ல வேண்டும். வீடு திரும்பும் வழியில் உங்களால் பசுமாட்டிற்கோ இல்லை காளை மாட்டிற்கோ ஏதாவது தானம் செய்ய முடிந்தால் நிச்சயம் செய்யுங்கள். அதேபோல நாளைய தினம் பூஜை அறையில் ஒரே ஒரு புல், அருகம்புல் இவற்றை கொஞ்சமாக எடுத்து வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள். சிவபெருமான் படம் இருந்தால் அதற்கு முன்பாக வைத்து விட வேண்டும். இல்லை என்றால் பூஜை அறையில் வைத்துவிட்டு அந்த அருகம்புல்லுக்கு முன்பாக அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். அந்த அகல் விளக்கு 5 என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்ற வேண்டும். இந்த தீபம் கிழக்கு முகமாக எரிய வேண்டும். அடுத்தது இந்த தீபத்திற்கு முன்பாக நீங்கள் வடக்கு பார்த்தவாறு அமர வேண்டும். இவ்வாறு அமர்ந்து கொண்டு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய வீட்டில் இருக்கோ அது தீர்ந்து நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டுதலை வைக்க வேண்டும். உங்களுக்கு பண பிரச்சனை இருந்தால் அது தீர்ந்து பணம் மேலும் மேலும் எங்கள் வீட்டில் பெருக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு தத் புருஷாய வித்மகே நந்திகேஸ்வராய தீமகி தன்னோ விருஷபாரு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னாலும் போதும். நந்தி பகவானின் அருளையும் அந்த சிவபெருமானின் அருளையும் நீங்கள் முழுமையாக பெற்றுவிடலாம். மாட்டுப்பொங்கல் அன்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் இந்த முறைப்படி நீங்கள் வேண்டினால் வேண்டுதல் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் அது உடனே பலிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டாகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.